அவி அங்கிள், நாங்க திரும்பி வர வரைக்கும் நீங்க இந்த ஸ்பேஸ் ஷிப்பை பத்திரமா பாத்துக்கோங்க. அது ஏன்னா இங்க புவியீர்ப்பு சக்தி, அதாவது கிராவிட்டி பூமியில இருக்கிற மாதிரி இருக்காது, கொஞ்சம் குறைவா இருக்கும். அதனாலதான் இப்படி மிதக்கிறோம். எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிங்க. அது சரி, இதுங்க நம்மள பார்த்து பயந்து இப்படி ஓடுதுங்க. ஆமா, நாங்க ரொம்ப அன்பானவங்க, யாருக்குமே தொல்லை கொடுக்கவே மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு மார்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு விருந்தாளிங்களை பிடிக்காதுன்னு நினைக்கிறாங்க பாருங்க. உங்க ஆயுதங்களை கீழே போடுங்க, எங்க கூட வாங்க. ஆனா எங்க ஆயுதம் லட்டு தானே, அதை எங்களால தூக்கி போட முடியாது. அதோட நாங்க ஒரு முக்கியமான வேலையா தான் இங்க வந்திருக்கோம், அதனால உங்க கூட எல்லாம் எங்களால வர முடியாது. அவங்க 6 பேர் இருக்காங்க, அப்ப 6 லட்டு தேவை. இந்த பீம் 1 2 ஒரு நிமிஷம் இருங்க. கொடுக்கிறேன். 4 5 நில்லு, அவனை என்கிட்ட விடு, அவனை நான் பாத்துக்கிறேன். இதுதான் 6வது. நான் ஒரு யோசனை சொல்ல விரும்புறேன். நாமளே இவங்க கிட்ட மாட்டிக்கிறது தான் நமக்கு நல்லது. என்னது? நீங்களே யோசிங்க, யாரோட உத்தரவு பேர்ல இவங்க சந்திரனை திருடி இருப்பாங்க? இங்க யார ஆட்சி நடத்துறாங்கல்ல அவங்க தான் சொல்லி இருப்பாங்க. அப்போ இந்த வீரர்கள் யார் பேச்ச கேட்டு நடப்பாங்க? வேற என்ன, ஆட்சி செய்றவங்க பேச்ச கேட்டு தான் நடப்பாங்க. ஒரு நல்ல யோசனை. நாம இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா நேரடியா அவங்கள பார்க்க முடியும் இல்லையா? திட்டம் நல்லதா இருக்கு. அதுக்கு இப்ப நம்ம தோக்குற மாதிரி நடிச்சாகணும். மரியாதையா எங்க கூட வாங்க. வேண்டாம், எங்களை விட்டுடுங்க, தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க. நம்ம தலைவர் எப்படி சூப்பரா நடிக்கிறாரு பாரு. பேசாம வாங்க. என்ன இங்க இவ்ளோ கும்மிருட்டா இருக்கு? தெரியலையே. இவங்க எல்லாரும் எங்க இருந்து வந்திருக்காங்கன்னு தெரியுமா? எனக்கும் தெரியாது. வாய மூடுங்க.
நம்ம இளவரசி இவங்களை உடனே அரண்மனைக்கு கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. பூமிவாசிகளே, மார்ஸ் கிரகத்துக்கு நான் உங்களை அன்போட வரவேற்கிறேன். நீங்க எங்க கிரகத்துக்கு அடிமையா வரல, விருந்தாளியா வந்திருக்கீங்க. மார்ஸ் கிரகத்துல நீங்க இப்படிதான் வரவேற்பீங்களா? இது ரொம்ப அநியாயம். எங்க கைய கட்டி போட்டுதான் நீங்க வரவேற்பீங்களா? இந்த மாதிரி நடந்ததுக்கு நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். சுந்தர்பன்ல இருக்கிற பழைய கோயில்ல அது ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கு. நாம உடனே அந்த அத்ரக்ஷோட சாவியை கண்டுபிடிச்சு காலம் கடத்தாம நாம சாவி இருக்கிற இடத்துக்கு வேண்டாம், அத்ரக்ஷ் இருக்கிற இடத்துக்கு தான் போகணும். ஜிம்பாரா வரதுக்கு முன்னாடி நாம அங்க போய் அவனை கதவை திறக்க விடாம தடுக்கணும். நாம இனிமேலும் நேரத்தை கடத்த கூடாது. மகாராஜா, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா. அனுமதி மட்டும் இல்ல, இது என்னோட ஆசையும் கூட. ஜிம்பாராவை தோக்கடிச்சிட்டு தான் நீ இங்க திரும்பி வரணும். உடனே கிளம்ப பீம், உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஜிம்பாரா கூடிய சீக்கிரமே அத்ரக்ஷோட சாவி என் கைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் சைத்தானோட உதவியால இந்த பூலோகத்தையே நான் ஆட்டி படைக்க போறேன். போங்க, நீங்க போங்க. அத்ரஷ்க்கு போனா நம்ம எந்த வழியா போகணும்பா? இதுல விவரமா எதுவும் எழுதப்படல. ஆனா அத்ரக்ஷ அடையறதுக்கு நாம வியோம் மலையை தாண்டி போகணும்னு இதுல எழுதி இருக்கு. கிடைச்சிருச்சு, அத்ரக்ஷோட சாவி எனக்கு கிடைச்சிருச்சு. மகாராஜா, இந்த இடத்துல ஏதோ மாய சக்தி இருக்கிற மாதிரி தெரியுது. மூர்க்கனே, இந்த விஷயம் எனக்கும் தெரியும். இப்போ நான் சாவி கிட்ட எப்படி போகணும்ன்றது தெரியாம தான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க ஒவ்வொருத்தரா அந்த சாவி கிட்ட போகணும். நீ இப்ப முதல்ல போ. அத்ரக்ஷோட சாவி என் கைக்கு வந்தாச்சு. சைத்தானே, உனக்கு விடுதலை கொடுக்கறதுக்காக இதோ நான் வந்துகிட்டே இருக்கேன். எனக்காக காத்துக்கிட்டு.
பெரிய அழகுன்னு நினைப்பு. நாளைக்கு டோலக் பொறுக்காரங்களுக்கு தெரிய வந்துடும் யாரு ஹீரோ யாரு ஜீரோன்னு. சரிதானே தலைவா? நீலிமலைக்கு மேல நாம தான் முதல்ல போறோம். அது சரி, இந்த தகவலை பீம் அனுப்பலன்னு சொல்றானே, அப்போ தலைவா இது அவங்க எழுதுனதுதான். ஏதோ தந்திரம் பண்றாங்க. உங்க திறமைய பார்த்தா அவங்களுக்கு பயம். தூமகேது அங்கிள் எப்ப இங்க வருவார்னு தெரியலையே. இந்நேரம் அவர் இங்க வந்திருக்கணும் இல்லையா? அதோட அங்கிள் காந்தக மேல ஏதோ ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ண போறாராம். அது டோலக் போருக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அட இது என்னது? மேல பாரு பீம். எல்லாரையும் உடனே எச்சரிக்கை பண்ணு. நாங்க இதுல நசுங்கிடுவோம். இல்ல பொசுங்கிருவோம். இல்ல நாம சாம்பல் ஆயிடுவோம். இதுக்கான பதில தெரிஞ்சுக்கணும்னா நாம அந்த மலை மேல ஏறிதான் ஆகணும். பீம் அப்பாவி, நாளைக்கு இந்த நீலிமலையுடைய மொத்த சக்தியும் என் கைக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் நான் காமா, உன்னோட திட்டம் ஒருபோதும் நிறைவேறாது. இங்க பாத்தியா? இது என்ன? இது எப்படி உன் கைக்கு கிடைச்சது? என்னுடைய ஆட்கள் எல்லா பக்கத்திலயும் இருக்காங்க. நாளைக்கு நடக்கிறத பாரு. நாங்க பயந்து ஓடல காலியா. அவங்கெல்லாம் புத்திசாலிங்க, எப்பவோ போயிட்டாங்க. ஆனா கீச்சக் இன்னும் போகல. என்ன பீம், பந்தயத்தை நீ முடிச்சிருவியா இல்ல டோலக் போருக்கு திரும்ப ஓடி போறியா? சொல்லு. டோலக்பூர்காரங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. எதுக்கும் துணிஞ்சு நிப்பாங்க. எல்லாத்துலயும் ஜெயிச்சு காட்டுவாங்க. கீச்சக் கிளம்பு.
இதுக்கு மேல முடியாது. நாம பாதி மலையை கடந்தாச்சு. இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற கீச்சக்? ஆமா பீம், இங்க தங்கிட்டு நாளைக்கு கிளம்பலாம். இந்த நட்சத்திரங்கள் பார்க்க அழகா இருக்குல்ல? ஆமா சுட்கி, இத நாம எவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு இருந்தாலும் நமக்கு அழுத்தே போகாது. சரி சரி, உனக்கு என்ன நட்சத்திரம் பிடிக்கும்னு சொல்லு சுட்கி. அந்த நட்சத்திரம். அப்புறம் ராஜு உனக்கு? எனக்கு என்னோட சந்தா மாமா தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு சந்தா மாமாவை சந்திக்கணும்னு ஆசையா இருக்கு. அதோட அவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. எனக்கு ஒரு முக்கியமான ஆள தெரியும். அவரே இந்த சந்தா மாமாவை பத்தி நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லுவாரு. என்னது, நிஜமாவா? ஆமா, நாளைக்கு காலையில நம்ம ப்ரொஃபசர் தூமகேத்துவை போய் சந்திக்கலாம். பீம், எழுந்திரு, சீக்கிரம் வெளியே வா. பீம், உனக்காக நாங்க எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? உனக்கு வெளியே வரதுக்கு இவ்வளவு நேரமா? அட, எதுக்கு அவசரப்படுறீங்க? ப்ரொஃபசர் எங்கேயும் போயிட மாட்டாரு. எனக்கு ப்ரொஃபசர் அங்கிள் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணும். அதனால நம்ம சீக்கிரம் தானே போகணும். சரி, அப்ப ப்ரொஃபசர் வீடு வரைக்கும் நாம ஒரு பந்தயம் வச்சுக்கலாம். அப்ப சீக்கிரம் சேர்ந்துருமோ? ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. காலடி தடயங்கள் அப்படின்னா இங்க யாரும் நின்னுட்டு இருந்திருக்காங்க, அப்புறம் ஓடி இருக்காங்க. ஆனா எதுக்காக? என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கால் தடயங்கள் மறைஞ்சிருச்சு. அது எப்படி சாத்தியம்? ஆனா தடியோட தடயங்கள் தெரியுதே. தடியில யாரு பயணம் செய்வா? அந்த சூனியக்காரியத்தான் இருக்கணும். உடனே போய் நம்ம நண்பர்கள் கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும். போய் என்ன சொல்லுவ? யாருக்கிட்ட சொல்லுவ? சீக்கிரமே உன்னோட ஊர் மக்கள் எனக்கு அடிமையாக போறாங்க. அட, என்ன நடக்குதுங்க? அது ஏன் வீடு. இங்க இருந்து போயிடு. வாய மூடு. அது என்னோட வீடுதான். நான் தான் உன்னை விட அழகா இருக்கேன்ல. என்னது, நான் தானே அப்படி இருக்கணும்னு சொல்லு போலு. அவங்க ரெண்டு பேரும் பயங்கர கோபக்காரங்களா மாறிட்டாங்க. மரியாதையா எல்லாரையும் பழைய நிலைமைக்கே மாத்திடு. அது முடியாது பீம், ஒருபோதும் முடியாது. இப்ப நான் தான் டோலக்பூரோட மகாராணியா மாற போறேன். வரட்டா? இத சாப்பிடு, உனக்கு சக்தி கிடைக்கும். ரொம்ப நன்றி சுட்கி. அந்த பீமை என் முன்னாடி கொண்டு வாங்க. பாத்தீங்களா, பீம் கூட அவனோட சக்தி எல்லாத்தையும் இழந்துட்டான். பாத்தீங்களா மகாராஜா? என் உண்மையான சக்தியை இப்பதான் பார்க்க போறேன். சுட்கி, என்ன இது? அவன் மாம்பழம் சாப்பிடுற மாதிரி நடிச்சான். அப்பதானே உன்னை பிடிக்க முடியும். உன்னோட மந்திர தந்திரம்லாம் எங்க ரெண்டு பேரோட நட்பை பிரிக்கவே பிரிக்காது. நீ என்ன ஏமாத்திட்ட. உன்னால இனி தப்பிக்க முடியாது. போங்க, ஒளிஞ்சுக்கோங்க. சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க. என்ன இது? மாட்டிக்கிட்டே. இப்படி நடக்க கூடாது. இது துரோகம். ராஜு, நீ ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்க. பீம், இன்னைக்குதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நான் எப்படி இருக்கேனோ அதுவே எனக்கு திருப்தி தான். நாம எல்லாரும் ஒண்ணா இருக்கிற வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா தான் இருப்போம். பாத்தியா பீம், நாம எல்லாரும் பழைய மாதிரியே மாறிட்டோம். நானும் பழைய மாதிரியே மாறிட்டேன். இந்த சந்தோஷத்தை நாம எல்லாரும் ஒண்ணா கொண்டாடலாம்.
என்னாச்சு காளியா? எப்படி கீழே விழுந்த? காளியா, நீ கண்ணை திறந்துகிட்டு நடக்க மாட்டியா? கொஞ்சம் வாய மூடுறீங்களா? அவங்க எங்க ஓடி ஓடி போறாங்க? ஓட்ட பந்தயம் நடத்துறாங்களா இருக்கும். ஓஹோ, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. சும்மா வாய்க்கு வந்ததை பேசுவீங்க. வாங்க, அவங்க பின்னாடியே போகலாம். பயங்கரமா பசிக்குது. போன தடவை கூட நமக்கு சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. முடியாது, இதுக்கு மேல பொறுக்க முடியாது. அது சரி, இவங்க எல்லாரும் எங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க? நாம உடனே கண்டுபிடிச்சாகணும். பாத்தீங்களா, நாம சீக்கிரமா வந்துட்டோம். ஆனால நீ தானே ஜெயிச்ச பீம். சரி, உனக்கு எங்க தாத்தாவை தெரியுமா? உங்க தாத்தா இருக்காரே, அவரு ரொம்ப பெரிய ஆளு. அது மட்டும் இல்ல, அவர் எனக்கு நெருங்கிய நண்பர். ஆமா, இந்த உலகத்துக்கு சுலபமா வந்துட முடியும். பசங்க, அந்த பசங்க எங்க போயிட்டாங்க? நான் சொன்னேன் இல்ல, காப்ளினை எதிர்த்தா வசமா மாட்டிப்பீங்க. இப்போ உங்களோட அந்த அழகான தேவதைகள் மட்டும் இல்ல, நீங்க பாக்குற இந்த குழந்தைகளும் இங்க சிக்கிக்கிட்டாங்க. இந்த தடவை பார்த்துடுவோம். இந்தா நம்ம கிட்ட இப்ப நேரம் இல்ல, பேச்செல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். இப்ப விஷயத்தை கேளுங்க. காப்ளின்ஸ் உங்க மேல அக்னி பந்த வீசினா, உங்க இடதுகை விரல்களை இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த அக்னி பந்த சுலபமா அழிச்சிட முடியும். இன்னொரு விஷயம், காப்ளின்ஸ் உங்க மேல சிறைபிடிக்கிற பந்த வீசினா அத உங்க மேல நீங்க படாம பாத்துக்கணும். இல்லைன்னா நீங்க எல்லாரும் அதுக்குள்ள மாட்டிப்பீங்க. மறுபடியும் எங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதோட உங்களுக்கும் நன்றி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். தேவதை உலகமும் தொலைநோக்கி ரகசியமும் ரகசியமா தான் இருக்கணும். நீங்க எல்லாரும் எங்களுக்கு வாக்கு கொடுக்கணும். இந்த ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது. வணக்கம் மகாராஜா. பீம், நீதான் சகூன் கூட போகணும். ஓ பீம்,
தொலைஞ்சு போன தாயத்தை நீ கண்டுபிடிச்சு கொடுத்துரு. அகட்டும் அரசே. நாம கோட்டப்பூரோட எல்லைக்கு வந்து சேர்ந்துட்டோம். இன்னைக்கு இரவு நாம இங்கதான் கழிக்க போறோம். அது இந்த மந்திர தாயத்தை கண்டுபிடிக்க இன்னொரு வழியும் இருக்கு. ஒரே நாள்ல அந்த மந்திர தாயத்தை நம்ம கைக்கு கொண்டு வர முடியும். நேர்மையாவும் திடமனசோட இருக்கானோ அவனாலதான் இத கண்டிப்பா செய்ய முடியும். அது வேற யாரும் இல்ல, நீதான் பீம். நான் என்னதான் செய்யணும் சொல்லுங்க. போனோம்னா நடுவுல ஒரு பாலடைஞ்ச கோவில் இருக்குமா. சரி சக்கூன், நாளைக்கு காலையில நம்ம எல்லாரும் விடியறதுக்குள்ள கிளம்பிடலாம். ஆனாலும் அழகா இருக்குல்ல. அழகா இருக்கா? இங்க இருக்கிற பூச்சிகள் எல்லாம் உனக்கு அழகா தெரியுதா? நீதானே இந்த கூட்டத்தையே ஏமாத்திக்கிட்டு இருக்கிற ரேங்கோ? உண்மைய சொல்லணும்னா எங்க கூட்டத்தோட தலைவர் சாப்பாவுடைய நம்பிக்கையானவன் தான் நான். எப்பவுமே அவர் கூடவே நான் இருப்பேன். ஒரு நாள் எங்க ஊருக்குள்ள சக்கூன் நுழைஞ்சிட்டான். அவன் ரொம்பவே கெட்ட எண்ணம் கொண்டவனா இருந்தான். ஆனா அவன் தன்னுடைய சாதுரியத்தினால ஒரு சின்ன குழந்தைய ஆபத்துல இருந்து காப்பாத்தி சாப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமானவனா ஆயிட்டான். ஆனா உண்மையிலேயே சக்கூன் ரொம்ப கெட்டவன். இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாவுக்கும் தெரிஞ்சு இருந்தது. அதனால் சக்கூன் மூலிகைகளை மருந்தா கொடுத்து சாப்பாவை ஏமாத்தினான். ரகசியங்களை தெரிஞ்சுக்க பார்த்தான். ஆனா சாப்பா எதுவும் சொல்லல. சாக்கூன் அவரை கொலை பண்றதாவும் மிரட்டினான். எல்லா விஷயங்களையும் நான் மறைஞ்சிருந்து பார்த்தேன். மந்திர தாயத்தை அவன் கையில கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அவன் கோவப்பட்டான். கோவத்துல கையில இருந்த ஆயுதத்தை வச்சு என்ன தாக்குனான். எனக்கு காயம் ஏற்பட்டது. அந்த காயத்தோட அடையாளம் இப்போ நீ என் முகத்துல பார்க்கலாம். அப்படின்னா இந்த கூட்டத்துல இருக்கிற கெட்டவனே அந்த சக்கூன் தானா? நீங்க இல்ல? சகூர் ஏமாத்துக்காரா! என் ஆட்களை மறுபடியும் நீ தாக்க முயற்சி பண்ணுன, உன்னோட நண்பர்களை நான் ஒரு வழி பண்ணிடுவேன். ரேங்கோ மாதிரி மாத்திடவா? அமைதியா இரு. அந்த கோவிலை நோக்கி கிளம்பு. என்னால எல்லாத்தையும் உணர முடியுது. புது சக்தி கிடைச்சாச்சு. இந்த கல்லடி எப்படி இருந்ததுன்னு சொல்லு. உனக்கு என்னாச்சு பீம்? எழுந்துரு, சீக்கிரம் எழுந்துரு. பீம் எழுந்துரு, சக்கூனை எதிர்த்து நில்ல. ஆனா என்னோட சக்தி எல்லாத்தையும் அவன் பறிச்சுக்கிட்டானே. தப்பு, அதுதான் நீ செய்யற உதவிகள். அதனால எழுந்து தீயவைகளை அழிச்சிடு. வேண்டாம், அதை உடைச்சிடாத. போச்சு, என் சக்திகள் போச்சு. திரும்ப வா.
வந்துருங்க. நான் ஒண்ண மாமன்னருக்கும் உனக்கும் உன்னுடைய நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பீம். உன்னுடைய உதவியினால தான் எங்களால ஜக்கூன் மாதிரியான கொடியவங்கிட்டேந்து விடுதலை கிடைச்சிருக்கு. எங்க சார்பா இந்த சின்ன பரிசை வாங்கிக்க. ரொம்ப ரொம்ப நன்றி. तेरा अंत होगा। विनाश का नाश या नाश का विनाश, अंधेरे का अंत। न्यू बिग पिक्चर में देखिए छोटा भीम अंधकारमय का राज। स्टार्ट्स 4 फरवरी हर रविवार दोपहर 12:30 बजे सिर्फ पोगो पर।